வணக்கம். என்ன செய்தியை பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா, மரியாதைக்குரிய அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களை அலேக்காக அள்ளும் லஞ்ச ஒழிப்புத்துறை. பள்ளி கல்வித்துறையில் நடந்த மெகா ஊழல். அது என்னையா அலேக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். அலேக்கு என்றாலே தன்னந்தனி என்று அர்த்தம். அலேக் என்றால் ஒரு இந்தி வார்த்தை. தன்னந்தனியாக தட்டி தூக்குகிறது லஞ்ச ஒழிப்புத்துறை அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக அலேக்காக அள்ளுகிறது லஞ்ச ஒழிப்புத்துறை அப்படின்னு சொல்லிட்டேன். கொஞ்சம் மன்னிச்சிக்கங்க. ரெண்டாவது ஒரு செய்தியை பார்க்க போகிறோம். நேற்று மாண்புமிகு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் சட்டமன்றத்தில் ஒரு தனி தீர்மானத்தை கொண்டு வந்தார். அந்த தனி தீர்மானம் எதற்காக? மேகதாதுல அணை கட்டக்கூடாது, அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தனி தீர்மானத்தை கொண்டு வந்தார். சட்டப்பேரவையில் அதிமுக அந்த தனி தீர்மானத்தை ஆதரித்தது. ஆனால் சட்டப்பேரவையை விட்டு வெளியே வந்த நம்முடைய எடப்பாடி பழனிசாமி அந்த தனி தீர்மானத்தை நாங்கள் ஆதரிக்கவில்லை அப்படின்னு சொல்லிட்டு அறிக்கை வெளியிட்டிருக்கின்றார். எதற்காக? மேகதாதனை கட்டக்கூடாது என்று கொண்டு வரப்பட்ட அந்த தீர்மானத்தை எதிர்க்கிறார். அந்த தீர்மானத்தை நான் ஆதரிக்கவில்லை என்று ஏன் எடப்பாடி பழனிசாமி சொல்லுகின்றார்? அதனுடைய உள்நோக்கம் என்ன? மேகதாதனை கட்டக்கூடாது என்று ஒவ்வொரு தமிழனும் எதிர்பார்க்கின்றான், அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கின்றான். அப்படி இருக்கும்போது எடப்பாடி பழனிசாமி மட்டும் எதற்காக அந்த தீர்மானத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, சட்டப்பேரவையிலும் நாங்கள் ஆதரிக்கவில்லை என்று எதற்காக அறிக்கை வெளியிட வேண்டும்? அதனுடைய பின்னணியில் இருப்பது என்ன அப்படின்ற விஷயத்தையும் நாம் சேர்த்து பார்க்க போகிறோம். அதையெல்லாம் தாண்டி இப்போ பள்ளி கல்வித்துறை அமைச்சர் இருக்கின்றாரே, அவருடைய செயலானது என்னால் ஏற்றுக்கொள்ளவே முடியலை. அப்படி என்ன பண்ணிட்டாரு அவர் ஏற்றுக்கொள்ள முடியாத அளவுக்கு அப்படின்னு கேட்பீங்க. அதையும் நான் உங்களுக்கு சேர்த்து சொல்கிறேங்க. ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும்? இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். முதல்ல பள்ளி கல்வித்துறையில் ஊழல் நடந்திருப்பதற்கான ஆதாரமாக இந்த வீடியோவை நான் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கின்றேன். பார்த்துட்டு வாங்க. அதாவது நீங்க சொன்னீங்க பார்ட்டி ஃபண்ட் ஒரு விஷயம் இருக்கும், எல்லா துறையிலும் இருந்தது தான். அது எங்க கல்வித்துறையில இருந்தது. மினிமம் 1 லட்சம் ரூபாயில இருந்து 2 லட்சம் ரூபாய் 3-4 லட்சம் ரூபாய் என்ஓசின்ற வாங்கும்போது 25-30 லட்சம் ரூபாய் செலவு இருந்தது. அது நிறைய இருந்தது மட்டும் இல்லாமல் எல்லா அதிகாரிகள் போயிட்டு நம்ம காலதாமதம் ஆனது. 2 விஷயம் இருந்தது. அது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இந்த 2 வருஷமா அங்கீகாரம் தொடர்ந்து கொடுக்காமல் அத்தனை கோப்புகளும் தேங்கி கிடந்தது. எப்போதும் தமிழகத்தில் ஒரு வழக்கம் இருக்கிறது. என்ன வழக்கம்? கை நீட்டி லஞ்சம் வாங்கிட்டான்னு வச்சுக்கலாம், அந்த ஆளு வேலையை சிறப்பாக முடிச்சு கொடுத்துருவாயா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் சென்ற ஆட்சியில் பள்ளி கல்வித்துறையில் நிறைய பேர் லஞ்சம் வாங்கியிருக்காங்க, ஆனால் வேலையை செஞ்சு கொடுக்காத விட்டுட்டு இருக்காங்க. அதனால்தான் தனியார் பள்ளி கூட்டமைப்பினுடைய தலைவர் வேதனை அடைகின்றார். என்னங்க, பள்ளிகளை தொடங்கணும், பள்ளியினுடைய விஸ்தாரணத்தின் அடிப்படையில் 1 லட்சத்திலிருந்து 25 லட்சம் வரைக்கும் என்ஓசிக்காக நாங்கள் பணத்தை கொடுத்துருக்குறோங்க. ஆனால் பணத்தை வாங்கிக்கிட்டு இழுத்தடிப்பு தான் செஞ்சாங்க, தரவே இல்லைங்க. அதுலேயும் பாருங்கள், எத்தனையோ பேர் கல்வியில் சேவை செய்ய வேண்டும் என்று கல்வி நிலையங்கள் தொடங்குறாங்க. ஆனால் 58 கண்டிஷன் போட்டு பார்க்குறவெல்லாம் 1 லட்சம் கொடு, 2 லட்சம் கொடு அப்படின்னு சொல்லிட்டு 25 லட்சம் வரைக்கும் அவங்களுக்கு கொடுத்துங்க. ஆனால் அனுமதியே கொடுக்காம இழுத்தடிச்சாங்க. ஸோ இந்த மாதிரி லஞ்சம் வாங்குவதனால நாங்கள் பள்ளியை தொடங்கணும்னு வச்சுங்களேன், அந்த லஞ்சம் கொடுத்த காசை எங்கெங்கே எடுப்போம்? மாணவர்கிட்ட தானே எடுப்போம். அதனால் இந்த முறை நாங்கள் என்ஓசியை பார்த்தீங்கன்னா 1 பைசா இல்லாமல் அமைச்சர் கையிலேருந்து வாங்கியிருக்குங்க. அமைச்சரை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய பள்ளிகளை தொடங்குவதற்கு என்ஓசியை கொடுத்துட்டாருங்க. கொடுத்துட்டு 1 பைசா இல்லாமல் காலதாமதம் இல்லாமல் 1000 பள்ளிகளுக்கு நான் அனுமதி அளிச்சிருக்கின்றேன். இத்தனை நாள் நீங்கள் லட்சமாக லஞ்சம் கொடுத்துருக்கிறீங்க. எத்தனை பேரை பார்த்தீங்களோ அத்தனை பேருக்கு நீங்கள் லஞ்சம் கொடுத்துருக்கீங்க. ஆனால் அந்த காசு இப்போ மிச்சம் ஆகினால மாணவர்கள்கிட்ட நீங்கள் கட்டணம் வாங்குறீங்கள, அந்த கட்டணத்தை இப்போ குறைச்சிக்குங்க. அப்படி குறைச்சிங்கன்னா தான் நாங்கள் எந்த விதமான லஞ்சமும் வாங்காமல் தமிழ்நாட்டில் கல்வி சிறந்திருக்க வேண்டும், மாணவருடைய கல்வி பாதிப்படையக்கூடாது என்று முன்முயற்சி எடுத்து எல்லா அரசாங்க அதிகாரிகளும் கூப்பிட்டு ஒரே இடத்துல எல்லாவற்றுக்கும் என்ஓசியை வாங்கி கொடுத்துருக்குறோம். கொஞ்சம் கஷ்டப்பட்டு நாங்கள் உங்களுக்கு வேலை செஞ்சு கொடுத்துருக்குறோம். மாணவர்கிட்ட நீங்கள் அதிகப்படியாக ஃபீஸ் வாங்காதீங்க, அதுதான் எங்களுக்கு செய்கின்ற ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு அமைச்சர் கேட்டுக்கிட்டாருன்னு சொல்லிட்டு தனியார் பள்ளி கூட்டமைப்பினுடைய தலைவர் சொல்கிறாரு. கண்டிப்பாக லஞ்சம் இல்லாமல் எங்களுக்கு அனுமதி கிடைச்சதுனால இனிமே மாணவர்கிட்ட இருந்து கூடுதலான கட்டணத்தை வாங்க போகிறதில்ல, எல்லார்கிட்டையும் நாங்கள் பேச போகிறோம் அப்படின்னு சொன்னார். ஆனால் இந்த கல்வியை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் பிஸ்னஸாக மாறிப்போன ஒரு விஷயம்.
லஞ்சம் இல்லாமல் பள்ளிகளுக்கு அனுமதி அளித்தாலும் சரி கல்வி கட்டணத்தை குறைப்பாங்களான்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக குறைக்க மாட்டாங்க. எப்படியா சொல்கிற? தனியார் பள்ளி கூட்டமைப்பினுடைய தலைவரே சொல்லியிருக்கிறாரு. இல்லை என்ன சொல்லியிருக்கிறாரு? லஞ்சம் வாங்கலப்பா, அதனால் ஃபீஸை குறைப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அந்த முழு பேட்டியில் அவர் சொன்னது என்ன தெரியுமா? நாங்கள் ஃபீஸை குறைக்கலான்னு தான் பார்ப்போம், ஆனால் வாத்தியார்களுக்கு சம்பளம் தானமில்ல. அதாவது பள்ளியினுடைய தரத்துக்கு ஏற்ற மாதிரி 10,000லேருந்து லட்சம் ரூபாய் வரைக்கும் சம்பளம் இருக்குதே. ஆனால் இத்தனை நாளும் அந்த சம்பளத்தை கொடுப்பதற்கு கஷ்டப்பட்டோம். ஆனால் இப்போது லஞ்சம் வாங்காமல் கொடுத்துருப்பதுனால அந்த பணத்தை நாங்கள் திறமையான ஆசிரியர்களை எங்கள் பள்ளிக்கு நியமித்து அவங்களுக்கு சம்பளம் கொடுத்து மாணவர்களுக்கு நல்ல தரமான கல்வியை கொடுப்போம் அப்படின்னு தனியார் பள்ளி கூட்டமைப்பினுடைய தலைவர் சொல்கிறாருங்கோ. மொத்தத்தில் ஃபீஸை குறைக்க மாட்டேன், லஞ்சம் வாங்கினாலும் சரி லஞ்சம் வாங்காட்டாலும் சரி. இன்றைக்கி கல்வி என்ன சேவையாக இருக்குது, எல்லாம் பிஸ்னஸாக மாறி போச்சு. அமைச்சர் என்ன வேணாலும் பேசிட்டு போகலாம். கையெழுத்து போட்டார்ல, எங்கள் வேலை முடிஞ்சதில்ல, வெளியே அவங்க புத்தியை காட்டிட்டாங்க. சரி, அன்பில் மகேஷ் பொய்யாமொழியினுடைய அமைச்சகத்தில் ஏகப்பட்ட ஊழல் நடந்திருக்கிறது. வெளிப்படையாக பள்ளி கல்வித்துறையில் ஊழல் நடந்ததை தனியார் பள்ளி கூட்டமைப்பானது போட்டு உடைத்து விட்டது. லஞ்சம் வாங்கியும் வேலை செய்யலைங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. அதுலேயும் எந்தெந்த விஷயங்களுக்கு எவ்வளோ லஞ்சம் கொடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு விலாவரியாக வர பேசியிருக்காங்க. இவ்வளோ லஞ்சங்கள் கை மாறி இருக்குது. அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களை நம்ம சொன்ன மாதிரி தட்டி தூக்குவாங்களா அப்படின்னு கேட்டால், லஞ்சத்தை பற்றி பொது வெளியில் பேசினாங்களே இந்த தனியார் பள்ளி கூட்டமைப்பினுடைய தலைவர்கள், ஆனால் இவ்வளோ பணத்தை சுரண்டிருக்காங்கல்ல. சென்ற முறை எந்தெந்த அதிகாரிகள் இவங்ககிட்ட லஞ்சம் வாங்கினாங்க, எல்லா விஷயத்தையும் தொகுத்து அமைச்சர் இவங்கெல்லாம் லஞ்சம் வாங்கினாங்க, இவங்க மீது நடவடிக்கை எடுங்க அப்படின்னு புகார் அளிச்சிருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா புகார் அளிக்கவே இல்லைங்கோ. சரி, காவல் நிலையத்தில் போய் புகார் அளிச்சிருக்காங்களா? அந்த மாதிரி புகார் அளித்த மாதிரி தெரியலிங்கோ. சரி, இவ்வளோ லஞ்சம் வாங்கிக்கின்னு அனுமதி கொடுத்துருக்காங்க, இது அமைச்சர்கிட்டயே போய் தனியார் பள்ளி கூட்டமைப்பானது சொல்லியிருக்குது. அப்போது அமைச்சரை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லியிருக்கணும்? ஆஹா, பள்ளி கல்வித்துறையிலே ஊழலா? என்னுடைய கருத்துக்கு வந்த பிறகும் நான் சும்மா விட்டுருவேனா? களத்தில் இறங்குவேன், யாரெல்லாம் லஞ்சம் வாங்கியிருக்காங்க கண்டுபிடிச்சி கண்டிப்பாக சட்டப்படி தண்டனை வாங்கி தருவேன் அப்படின்னு அமைச்சராக சொல்லியிருக்கிறாரா அப்படின்னு கேட்டால் அவரும் சொல்லலை. இப்படி ஊழலை பற்றி வெளியே கொண்டு வந்து விட்டு முறையான புகார் அளிக்கவில்லை என்றால் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களை யார் கைது பண்ணுறது, யார் அலையக்காக தூக்கி உள்ளே வைப்பது? அதனால் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள்லாம் யாரும் தொட்டு கூட பார்க்க முடியாது. அதனால் சும்மா பரபரப்புக்காக ஐயோ பள்ளி கல்வித்துறையில் பார்த்தியா இல்லையோ ஏகப்பட்ட ஊழல் அப்படின்னு பேசலாம். அது கேட்குறவங்களுக்கும் பார்க்குறவங்களுக்கும் சுவாரஸ்யமாக இருக்கும். ஆனால் ஊழல் புறையோடி போயிருக்கக்கூடிய பள்ளி கல்வித்துறையில் ஒரு சில பேர் மட்டும் லஞ்சம் வாங்குறாங்கன்னு சொல்ல முடியாது. கீழ்மட்டத்திலேருந்து மேல்மட்டம் வரைக்கும் லஞ்சம் புறையோடி போயிருக்கிறது. அதனால் கைது பண்ண வேண்டும் என்றால் ஒட்டுமொத்தமாக பள்ளி கல்வித்துறையில் இருக்கக்கூடிய அதிகாரிகளை எல்லாம் சஸ்பெண்ட் பண்ணிவிட்டு புது ஆளை நியமித்தா மட்டும்தான் இந்த ஊழலை ஒழிக்க முடியும். அதனால் இந்த ஊழலுக்கு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி மட்டுமே பொறுப்பாக்க முடியாது. அதனால தான் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி மீது புகார் மட்டும்தான் சொல்ல முடியுதே கண்டு யாரும் பார்த்தீங்கன்னா காவல் நிலையத்தில் போய் வழக்கு தொடுக்க முடியலை, நீதிமன்றத்திலையும் போயிட்டு ஊழல் புகார் கொடுக்க முடியல. அதனால் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களை அலேக்காக தட்டி தூக்க முடியாது. அதனால் ஊழல் புகாரில் அவர் உள்ளே போவதுக்கான வாய்ப்பு இல்லை. என்னப்பா நாங்களாம் ரொம்ப பரபரப்பாக பார்த்தோம், அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களை உள்ளே தூக்கி வைக்க போகிறாங்க அப்படின்னு எதிர்பார்த்தோம். ஆனால் இந்த மாதிரி புஷ்ஷுன்னு போச்சே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் தமிழகத்தில் இன்றைக்கி ஆட்சி கட்டில் உட்காந்துருக்கிறவங்களும் அரசியல்வாதி தான். இன்றைக்கி ஆட்சி கட்டில் உட்காந்துருக்கிறவங்கள அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் ஏதாவது ஒரு விஷயத்தின் மூலமாக அசைத்து பார்த்தார் என்றால் இந்த புகார்கள் எல்லாம் உயிர் பெறும். காவல் நிலையம் வரைக்கும் புகார்கள் போகும், நீதிமன்றத்தில் வழக்கு தொடுப்பாங்க. அந்த தருணத்தில் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் சிறை செல்லலாம். அதனால் இந்த ஆட்சியை சீண்டாத வரைக்கும் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் அமைதியாக அவர் வேலையை பார்க்கலாம். எப்படி நேரு அவர்கள் கோடி கோடியாக சம்பாரித்து இடி எஃப்ஐஆர் போட சொன்ன பிறகும் இன்றைக்கி இடியானது காத்துக்கிட்டு இருக்குது எங்கே நேரு அவர்கள் தட்டி தூக்க வேண்டும் என்று சொல்லிட்டு. ஆனால் தமிழக அரசாங்கமானது முறையான எஃப்ஐஆர் போட்டதா தெரியல. ஏன்னா நேரு அவர்களால் பார்த்தீங்கன்னா இந்த தமிழக அரசாங்கத்துக்கு எந்த நெருக்கடியும் கிடையாது. ஏவா வேலு மூலமாக இந்த தமிழக அரசாங்கத்துக்கு எந்த நெருக்கடியும் கிடையாது. அதனால் இந்த அரசாங்கத்துக்கு நெருக்கடி கொடுக்காதவங்க மீது இருக்கக்கூடிய ஊழல் புகாரெல்லாம் இந்த அரசாங்கம் கண்டுகொள்வதே கிடையாது. அதனால் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களும் இந்த ஆட்சியை பற்றி குறை சொல்ல போகிறது கிடையாது, போராட்டம் நடத்த போகிறது கிடையாது.
எங்கேயாவது கலைஞர் புகழை பேசிக்கிட்டு, உதயநிதி ஸ்டாலினுடைய புகழை பேசிக்கிட்டு, அப்புறம் ஸ்டாலினுடைய புகழை பேசிக்கிட்டு அப்படியே போயிடுவாங்க. அவ்வளோதான். சமூக நீதி, சாதி ஒழிப்பு, பெரியார் அப்படின்னு பேசினே போவாங்க. அதனால் இந்த ஆட்சி பற்றியான குறை சொல்ல மாட்டாங்க. குறை சொன்னாங்கன்னா அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களை லஞ்ச ஒழிப்புத்துறையானது அலைக்காக அள்ளிக்கின்னு போயிடும். அதில் மாற்று கருத்தே கிடையாது. அதற்காக தான் பொது வெளியில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போட்டு உடைச்சிருக்காங்க. அதாவது தனியார் பள்ளி கூட்டமைப்பில் இருக்கக்கூடிய தலைவர்கள்லாம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க. ஆனால் அது மகிழ்ச்சிக்குரிய செய்தியான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ரொம்ப வருத்தத்துக்குரிய செய்தி. ஏன் தெரியுமா? தனியார் பள்ளிகள் 1000 திறக்கிறாங்க. ஆனால் தமிழகத்தில் அரசு பள்ளிகள் ஒவ்வொன்றா மூடிக்கிட்டு வராங்க. இது எவ்வளோ பெரிய கொடுமை. தனியார் பள்ளிகள் பெருகி அரசு பள்ளிகள் மூடுகின்றது என்றால் தமிழ்நாட்டில் ஒரு அரசாங்கம் தேவையா? நாம் பள்ளி கல்வித்துறைக்கு வருடா வருடம் வந்து பார்த்திங்கன்னா குறைந்தது 50,000 கோடியாவது வந்து ஒதுக்குறோம். அப்போ அந்த பணமெல்லாம் எங்கே போகுது? தனியார் பள்ளிகளுக்கு அனுமதி அளிப்பதே வந்து அரசு பள்ளிகளை நாசம் செய்வதற்கு தான். அதனால் அரசு பள்ளிகளை இழுத்து மூடிவிட்டு அரசு பள்ளிகளை தரம் உயர்த்தாமல், அரசு பள்ளிகளை பராமரிக்காமல், அரசு பள்ளிகளை மாணவர்களுக்கு கல்வியினுடைய தரத்தை உயர்த்தாமல் தனியார் பள்ளிகளுக்கு இப்படி வந்து அனுமதியை வாரி தருவதே தமிழ்நாடு குட்டுச்சோரா போகிறதுக்கான அழகு. அதனால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசு பள்ளிகளை தயவு செய்து தரம் உயர்த்தி, கட்டமைப்பை உயர்த்தி, மாணவருக்கான கல்வி தரத்தை உயர்த்தி, அங்கே இருக்கக்கூடிய ஆசிரியர்களை வேலை வாங்கி ஹெட்மாஸ்டர்களுக்கு அழுத்தம் கொடுத்து மாணவர்களை கல்வியில் சிறந்தவர்களாக அரசு பள்ளியில் மாற்ற முடியும் என்ற ஒரு நிலையை நீங்கள் காட்டினீங்கன்னா தான் நல்லா அரசு பள்ளியில் படிச்சுட்டு வந்தான்பா, இவன் மார்க்கை பாருப்பா அப்படின்னு மற்றவர்களும் வந்து செய்திகள் வருகின்ற போது பார்த்தா தான் அரசு பள்ளியை நோக்கி வருவாங்க. ஆனால் இங்கே தான் ஒரு கொடுமை இருக்குது. அரசு பள்ளி ஆசிரியர்களே வந்து தனியார் பள்ளியில் தன் பிள்ளையை சேர்த்துட்டு அவங்க அரசு பள்ளியில் வந்து வேலை செய்கிறாங்களே, அவங்க கல்வி சொல்லி கொடுக்குறாங்க தெரியுமா? அவங்க மீதே வந்து அவங்களுக்கு வந்து நம்பிக்கை இல்லை. தான் எந்த பள்ளிக்கூடத்தில் வேலை செய்யணுமோ அந்த பள்ளிக்கூடத்துலேயே வந்து அந்த வாத்தியார் அவன் பையனை சேர்ப்பது கிடையாது. தனியார் பள்ளிக்கூடத்துலாம் சேர்க்குறான். அதனால் தனியார் பள்ளிகளுக்கு அனுமதி அளித்தது தேவையில்லாத ஒன்று. தனியார் பள்ளிகளை கொஞ்சம் கொஞ்சமாக மூடிட்டு அரசு பள்ளிகளை தரம் உயர்த்தி சிறப்பாக நடத்தணும்னா தமிழ்நாடு அப்போ தான் கல்வியில் சிறந்து விளங்கும். அதோட கல்வி சுமை வந்து குறையும், பண சுமையும் குறையும், பொருளாதாரம் மக்களுக்கு பெருகும். இன்றைக்கெல்லாம் வந்து ஒரு பையனை பள்ளிக்கூடத்தில் போய் சேர்க்கணும்னு வச்சுங்களேன், சும்மா மீடியமாக இருக்கக்கூடிய ஸ்கூலில் 1 லட்ச ரூபா கேட்குறாங்க. ஆனால் அரசு பள்ளியில் அதுவே தரமான கல்வி கிடைச்சா அந்த 1 லட்ச ரூபா மீதி தானே. அப்போது ஆட்களுடைய வாழ்வாதாரம் பெருகும் இல்லை. இதெல்லாம் எங்கே பார்க்க போகிறாங்க? தனியார் பள்ளிகளுக்கு அனுமதி கொடுத்துட்டாங்க. அமைச்சரும் பெருமிதம் அடைகின்றார். அனுமதியை பெற்ற தனியார் பள்ளி கூட்டமைப்பும் குஷியாக இருக்கிறாங்க. பட்டாசு வெடித்து கொண்டாடுறாங்க. சென்ற முறை லஞ்சம் கொடுத்தோம், இந்த முறை லஞ்சமே இல்லாமல் கொடுத்துட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் தனியார் பள்ளிகளை ஊக்குவிப்பதுக்கு எதுக்கு ஒரு அரசாங்கம் நமக்கு தெரியலிங்கோ. அதுக்கப்புறம் மேகதாது அணை தொடர்பான விஷயந்தான். எடப்பாடி பழனிசாமி சட்டமன்றத்தில் வந்து ஆதரித்தார், இப்போது ஆதரிக்கவில்லை. ஏன் அப்படி சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா, முதலமைச்சர் கொண்டு வந்த தனி தீர்மானத்தை எடப்பாடி பழனிசாமி ஆதரிக்கிறார், இல்லைன்னு சொல்ல அதிமுக ஆதரித்து விட்டது. ஆனால் நம்முடைய உதயநிதி ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் புதுசாக வந்து ஒரு நதிநீர் ஆணையத்தை அமைக்கணும். அந்த நதிநீர் ஆணையமானது மேகதாது அணை தொடர்பாகவும் விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோரிக்கை வைக்கிறாரு. அந்த கோரிக்கையை நீங்கள் கொண்டு வந்த தனி தீர்மானத்தில் சேர்த்துக்குங்க அப்படின்னு சொல்கிறார். ஏற்கனவே உச்சநீதிமன்றத்தினுடைய வழிகாட்டுதலின்படி இல்லை தீர்ப்பின்படி காவிரி நதிநீர் ஆணையமானது அமைக்கப்பட்டிருக்குது. அதில் ஏகப்பட்ட அதிகாரங்கள் கொடுக்கப்பட்டிருக்குது. கர்நாடக அரசாங்கத்துக்கு அந்த ஆணையத்தில் எந்த விதமான பங்களிப்பும் கிடையாது. ஒரே ஒரு பங்களிப்பு தான் இருக்குது. காவிரி நதிநீர் ஆணையமானது எவ்வளோ தண்ணிக்குது, எவ்வளோ தண்ணி திறக்கணும் அப்படின்றத உத்தரவிடும். அந்த தண்ணியை திறக்க வேண்டியது கர்நாடக அரசாங்கம். அணையை பாதுகாக்கும்படியாக காவிரி மேலாண்மை வாரியமானது உத்தரவிட்டால் அந்த அணையை பாதுகாக்கணும். அவ்வளோதான் கர்நாடக அரசாங்கத்துக்கு இருக்கக்கூடிய அதிகாரம். ஆனால் இப்போ புதிய ஒரு ஆணையத்தை உருவாக்கலாம், அதில் மேகதாது அணை தொடர்பாகவும் அதில் பேசப்படணும் அப்படின்னு ஒரு புதிய ஆணையத்தை உருவாக்குவதற்காக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தேவையில்லாமல் இருக்கின்ற அதிகாரமும் போயிடுற மாதிரி ஒரு புதிய ஆணையத்தை உருவாக்கலாம் என்று கோரிக்கை வைக்கின்ற போது அந்த ஆணையத்தினுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கும், அந்த ஆணையத்துக்கான அதிகாரம் எப்படி இருக்கும், அந்த ஆணையத்தை எப்படி உருவாக்கணும், இந்த ஆணையத்தை வந்து 2 மாநில அரசாங்கம் ஒத்துக்குமா, புதிய ஆணையத்தை அமைக்கணும் என்று சொல்கின்ற போது உச்சநீதிமன்றம் ஒத்துக்குமா, எதுவுமே தெரியாத பொழுது நீங்கள் தீர்மானத்தில் எதற்காக அதை கொண்டு வரீங்க? ஏற்கனவே இருந்த ஆணையத்துடைய அதிகாரங்கள் நீர்த்து போய்விடுமே அப்படின்னு தான் எடப்பாடி பழனிசாமி எப்பா மேகதாதனை கட்டக்கூடாது,
அதற்கு நீங்கள் தனி தீர்மானம் கொண்டு வந்தீங்களா, அதை நாங்கள் ஆதரிக்கணும். ஆனால் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் புதிய ஆணையத்தை உருவாக்கணும் அப்படின்னு வேண்டுகோள் வச்சு இந்த கோரிக்கையை நீங்கள் தீர்மானத்தில் இணைக்கணும்னு சொன்னார் இல்லைங்களா, அந்த ஒரு இணைப்பை மட்டும் நாங்கள் ஆதரிக்கலை அப்படின்னு சொல்லியிருக்கின்றார். தனி தீர்மானத்தை மட்டும் ஆதரிக்கின்றோம். ஆனால் உதயநிதி ஸ்டாலின் வைத்த கோரிக்கையை நீங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கின்றீர்கள், அந்த கோரிக்கையை நாங்கள் ஏற்கலை அப்படின்னு தெளிவாகவே பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்கின்றார். ஒருவேளை அந்த கோரிக்கையை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் சட்டப்படி அதை நிகழ்த்தியிருக்க வேண்டும். எப்படி சட்டப்படி நிகழ்த்தியிருக்க வேண்டும்? முதல்ல உதயநிதி ஸ்டாலினுடைய கோரிக்கையை பார்த்தீங்கன்னா சட்டமன்றத்தில் முன்மொழியணும். அப்புறமேட்டுக்க எல்லா உறுப்பினர்களும் அதுக்கு ஆதரவாக வழிமொழியணும். முன்மொழிவு வழிமொழிவு பரவாயில்ல, எல்லா சட்டமன்ற உறுப்பினர்களும் ஏற்றுக்கொண்டார்கள் என்றால் அந்த கோரிக்கையை நாங்களும் ஏற்றுக்கொள்வோம். ஆனால் சட்டமன்றத்தில் முன்மொழிவும் இல்லை, வழிமொழிவும் இல்லை. ஆனால் முதலமைச்சர் வேண்டுகோள் வச்ச உடனே தீர்மானத்தினுடைய கடைசி பத்தியில் அதை நீங்கள் சேர்க்குறீங்க. அப்போது எதற்காக எதிர்க்கட்சியில் இருந்து உதயநிதி ஸ்டாலின் வைக்கின்ற கோரிக்கையை உங்களுடைய தீர்மானத்தில் ஏற்றுக்கொள்கிறீங்க? யாரை குளிர்விப்பதற்கு, யாரை மகிழ்விப்பதற்கு? அதனால் எந்த ஒரு தீர்மானத்தில் இடைச்செருகல் இருந்தாலும் சரி, சட்டமன்றத்தில் இருக்கக்கூடிய அத்தனை உறுப்பினர்கிட்டையும் முன்மொழிஞ்சு வழிமொழிஞ்சு அனுமதி பெற வேண்டும். அப்படி அனுமதி பெறாமையே உதயநிதி ஸ்டாலினுடைய கோரிக்கையை நீங்கள் ஏற்றுக்கொண்டீங்கன்னா நாங்கள் ஏன் ஆதரிக்கணும் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அதை நாங்கள் ஆதரிக்கலை அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அவரும் சட்டப்படி தான் நடந்து கொண்டிருக்கின்றார். மேகதாது அணை கட்டக்கூடாது என்ற மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கொண்டு வந்த தனி தீர்மானத்தை ஆதரித்திருக்கின்றார். ஆனால் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய கோரிக்கையினுடைய இடைச்செருகலை ஆதரிக்கவில்லை என்று சொல்லியிருக்கின்றார். அது சட்ட விரோதம். சட்டமன்றம் இருக்குதுல்ல, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் உட்காந்துருக்காங்களே, அவங்களுக்குலாம் தெரியணுமில்ல. தெரியாமல் இடையில சொருக்கிட்டீங்கன்னா அப்புறம் என்ன அர்த்தம்? அதனால தான் எடப்பாடி பழனிசாமி எதிர்த்திருக்கின்றார். சரி நண்பர்களே, அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் கைதாவாரா, இல்லை வெறுமனே மிரட்டி வச்சிருக்காங்களா இந்த அரசாங்கம்? நன்றி.